கணக்கற்ற ஆசைகள், எண்ணற்ற கனவுகள், ஏராளமான நம்பிக்கைகளால் ஆனது இந்த உலகம். ஆனால் சில கனவுகள் மட்டும், தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவையுண்டு தானொன்றென்றில்லாமல் தான் வாழும் சமூகத்துக்கானதாகவும் இருக்கிறது. 1920களில் கோயம்புத்தூர் ஒரு மிக முக்கியமான மாற்றத்துக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற அடையாளத்திற்கு விதை போடப்பட்ட பொற்காலம் அது. கோயம்புத்தூரை சுற்றியுள்ள கரிசல் மண் பருத்தி விளைச்சலுக்கு உகந்ததாக இருந்ததால் பல ஜின்னிங் ஃபேக்டரிகள் உருவாயின. ஆலை தொழில் சூடு பிடிக்க துவங்கியது. அவற்றுக்கு தேவையான இயந்திர உதிரி பாகங்களை தயாரிக்க சிறிய பட்டறைகள் உருவாகத் தொடங்கின. இதுவே பிற்காலத்தில் கோயம்புத்தூர் பம்ப்செட் மற்றும் மோட்டார் தொழிலில் உலக புகழ் பெற காரணமாக அமைந்தது. கோயம்புத்தூர் ஒரு நகரம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல சிறந்த தொழிலதிபர்களை இந்நகரம் உருவாக்கியது. அதில் ஒருவருடைய கதைதான் இது. இந்த ஊர் தான் பக்கத்தில் ஒரு சாதாரணமான விவசாய குடும்பம். அவர் இங்கே லோக்கல் எலிமெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு எங்கள் பிஹெச்டி காலேஜில் எல்எம்டி படித்தார், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னுடைய சன் ஆச்சு அவருடைய கிளாஸ்மேட். 1961-62 நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருந்தோம். ஒரே ஊரில் இருந்ததுனால அதிகமான பழக்கம், என் நேரமும் கூடவே இருக்கும் சின்ன வயசில். அதே மாதிரி அவர் படிச்சுட்டு அங்கேயே வேலையில் சேர்ந்தார். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பாலிடெக்னிக்கில் வேலையில் சேர்ந்தார். பார்ட் டைம் பிஇ படித்தார் அங்கேயே. அது இன்ஜினியரிங்கில் எத்தனை இருக்கும்போதும் கூட கியர் தான் செலக்ட் பண்ணார். ஏன்னா அது ஒரு காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட். அது கியரில் ஒரு எக்ஸ்பர்ட் அவர். என்டர்பிரனராகவும் ஆசை அவர் மனசுக்குள்ள. நான் சந்தித்த எளிமை என்பதின் அடையாளமாக இருந்த மனிதர் அவர். It's not the amount of money, wealth that you earn. It's the number of lives that you touch. மனசு தொட்ட நிகழ்ச்சி என்னன்னா, காலேஜ் முடிச்சோன்னே நிறைய சிரமப்பட்டிருக்காரு. இது மாதிரி ஃபேக்ட்ரி எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு வெளியூர்லையெல்லாம் ஓப் காலேஜில் போய் அந்த பஸ்ஸு சென்றது ஓப் காலேஜுங்கிறது இதெல்லாம் அங்கே போய் வண்டி விட்டு போட்டு கலெக்ஷன் பண்ணி நைட் 12 மணிக்கு வந்தாலுமே சின்ன அளவில் ஒர்க் ஷாப்புங்கிறப்ப அங்கேருந்து துருவா அன்னத்தை ஒர்க் என்ன ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவேன்னு ஒரு பாயிண்ட் என்கிட்ட சொல்லிக்கிறார். அதாவது இன்வால்மெண்ட் ரொம்ப குவாலிட்டியோடு சப்ளை பண்ணதுனால சாந்திகரை நோக்கி தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே போனாங்க. ஒரு முறை அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், கண்ணாடிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணாடிகளை வாங்கி கொடுக்கும்போது மிகவும் கழிவு விலையில் அவர் கொடுப்பதன் காரணமாக மற்றவர்கள் அந்த நிறுவனத்திடம் சொல்லி இந்த மாதிரி செய்தால் எங்கள் தொழிலுக்கு இடையூறு என்று சொன்னதனால் இவர் அது வாங்குவதை நிறுத்திவிட்டு ஜெர்மனி சென்று ஒரு இயந்திரத்தை வாங்கி வந்து இன்று அவர்களே லென்ஸ் தயாரித்து சாந்தி சோசியல் சர்வீஸ் மூலமாக மிக குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று அதனால் பலரும் பயனடைந்து வருகிறார்கள். ஏனெனில் அவருக்கு லாபம் முக்கியமல்ல. நல்லது செய்வதற்கான பணம் விளம்பரத்திற்காக செலவாக கூடாது. இது வெறும் கருத்தல்ல, அவரது வாழ்நாள் நம்பிக்கை. எந்த வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய பல நல்ல இயந்திரங்களை குறைந்த விலையில் வாங்கி வந்து சாந்தி கியர்ஸ் என்றாலே அங்கு இல்லாத கியர் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் எதுவும் இந்தியாவில் கிடையாது என்ற அளவுக்கு அதை வைத்திருக்கிறார். அவருடைய இதில் நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணார். இந்த கியர் வீல்ஸு, கியர் பாக்ஸஸ் அதை பண்ணி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணார். ஒன் ஆஃப் தி லீடிங் மேனுஃபேக்சர் தி கண்ட்ரியை எமர்ஜ் ஆனார். கியர் தொழில சாந்தி கியர்ஸ் மற்றும் சுப்பிரமணியம் ஐயா செஞ்ச சாதனைகள் கோயம்புத்தூர், தமிழ்நாடு இல்லாம இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மனிதரை பலரும் பார்த்ததில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகள் அவரை பற்றி பேசுகின்றன. அவர் புகழுக்கும் பாராட்டுக்கும் அப்பால் நின்றிருந்தார். தன் செயல்களால் மட்டுமே நிலை கொண்டார்.
96 வந்து எங்களுடைய ஒப்பலக்கார ஸ்ட்ரீட்டு இன்றைய தி சென்னை சில்க்ஸனுடைய முதல் கிளையை ஆரம்பிக்கும் போது நாங்கள் கோணைங்கிற கம்பெனிக்கு வந்து நாங்கள் லிஃப்ட் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அப்போ கோணை கம்பெனியில் இந்த பிரான்ச் மேனேஜர் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா, ஒரு புது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருந்தவன பிரான்ச் மேனேஜரை போட்டு அவன் வர்றான். இவன் வந்து சார் நான் புதுசாக வந்திருக்கிறேன், அவர் போகையில் கியர் பாக்ஸ் வந்தோடனே உங்கள் லிஃப்ட்டை ரன் பண்ணி விட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். 3 நாள் இருக்கும்போது எங்கிட்ட வந்து சொல்கிறான், நாளை காலையில் வந்து சார் வந்த உடனே உங்களுக்கு 3 ஹவர்ஸில் நாங்கள் மாட்டி ரன் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பாம்பேயிலேருந்து வருதுங்கிற, நீ இருக்கிறது கோயம்புத்தூரில், வர்றதுனால 24 மணி நேரம் 36 மணி நேரம் எப்படா கொடுப்பீங்க? சார் நான் புதுசு சார், எனக்கே தெரியாது, நான் கீழே இருக்கவங்க ஒன்றா கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே கூட அசிஸ்டண்டாக இருந்த ஒரு மெக்கானிக் ஒருத்தர் நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ கியர் பாக்ஸும் பாம்பேலேருந்து ஒரு நாளில் வரும்னு சொல்கிறேன். எதுலாம் உண்மை பண்ண போகிறீங்களா இல்லையா, நாங்கள் வேறு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணணும் கேட்டது. இல்லை சார், இது சாந்தி கியர்ஸ் தான் எங்களுடைய அஃபீஷியல் சப்ளையர், நாமினேட்டட் சப்ளையர் ஃபார் கியர் பாக்ஸ் கோனே லிஃப்ட்டு. அவங்க நினச்ச சார் இப்போ கூட டெலிவரி போட்டு கொடுக்கலாம். அவங்க வந்து நாங்கள் பேமெண்ட் வந்திருக்கப்படி யாரோடைய ஆர்டர் வந்தபடி தான் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் இன்னைக்கு ஈவினிங்கே கூட வந்துடுது சார். அவங்ககிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாங்கள் கெஞ்சி கதறி பார்த்தோம், உங்களே வர சொல்லட்டுமான்னு உடலாம் கேட்டான். யார் வந்தாலும் நாங்கள் சிஸ்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு கேட்டால், அவர் சிஸ்டத்து மேலேயும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் மேலேயும் வந்து ரொம்ப பற்று கொண்டவர். வாடிக்கையாளர்கள் வந்தால் அவரை அழைத்து எங்களுடைய சர்வீஸில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா, தரத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்பதை கேட்டு தெரிந்து அதை நிவர்த்தி செய்வதில் மிக மிக ஆர்வம் காட்டும். நாங்கள் அனுப்பக்கூடிய எந்த விதமான கரஸ்பாண்டன்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் டு த கஸ்டமர்ஸ், அத்தனை படிவங்களும் அவரது பார்வைக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து, நாங்கள் சாதாரணமாக விற்பனை பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை கூப்பிட்டு விளக்கம் சொல்லி இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவார். அந்த நிறுவனத்தில் இருந்து வந்த முழு பணத்தில் ஓரளவு மிகவும் குறைந்த தொகையை தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒதுக்கிவிட்டு பெருவாரியானவற்றை அவரே அந்த நிறுவனத்திற்காக SSS சாந்தி சோசியல் சர்வீஸ் என்ற அந்த அமைப்பிற்காக அதன் வைப்பு நிதியாக வைத்து அதிலிருந்து வரக்கூடியதை எடுத்து எந்த விதமான லாப நோக்கமின்றி செயல்பட வேண்டும் என்று ஆரம்பித்தார். நிறைய ஸ்கூலில் பில்டிங் கட்டி கொடுத்தாரு, கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்தாரு. பெட்ரோல் பங்க், பெட்ரோலில் லாபம் இல்லாமல் விற்க முடியாது, அது ஏனென்றால் அது நிறுவனத்தின் கட்டளை. அதே சமயம் அதில் எந்த அளவு தரத்தை உயர்த்தி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமோ அதை புது மாதிரியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். டீசல் வந்து ரெகுலர் அடிச்சுட்டு இருக்கோம். குறைஞ்சது வந்து ஒரு 200-300 டெய்லி அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிப்போம். அது வந்து எங்களுக்கு பாயிண்ட் சிஸ்டங்கிறதுல வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து பாயிண்ட் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம், எங்களுக்கு வந்து 1 ரூபா 2 ரூபா வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃப் இதில் கொடுக்கறதுனால அது பாயிண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. அங்கே இருக்கிற லேபர்ஸ் வந்து பாயிண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பாயிண்ட் போட்டு கொடுக்குறா எங்களுக்கு வந்து ஒரு 5000-10,000 ஆகும்போது எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 300-400 ரூபாய்க்கு டீசல் அது ஒரு சேஃப் ஷாப் இதில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. மருத்துவ உதவியில் கிட்டத்தட்ட மருந்துகள் வழங்குவது என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை அதிலே ஒரு கழிவாக கொடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள மக்களுக்கு இலவசமாகவே டெலிவரி செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதை தவிர டயாலிசிஸ் மற்றும் சோதனைகள், பரிசோதனைகள் அத்தனையும் மிக மிக குறைந்த விலையில் செய்கிறார். எனக்கு ஓவரான ஹெட்டேக் அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓவர் பெயின் கிட்டத்தட்ட 1 வீக்கா இருந்துச்சு. எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவர் டாக்டர் சொன்னது வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஹெட்டேக் எதனால வருது அப்படிங்கிறத ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவர் வந்து இந்த சஜஷன் எழுதி கொடுத்தாரு, இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துருவாங்க, நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் போய் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் போறேன். அவங்க 3 டெஸ்ட் எடுத்தாங்க எனக்கு. அந்த 3 டெஸ்ட்டுக்கும் அவங்க டோட்டலா அவங்க சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 690 மட்டும்தான். இந்த சைடில் 6 இன்னும் அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டர் மெஸ்டில் இறந்தாலுமே மின்மயானம் அமைச்சிருக்காங்க. அதை பராமரிக்கிற செலவும் அவரே ஏற்றுக்கிட்டு 1160 ரூபாய் ஆம்புலன்ஸு, அந்த ரெஃப்ரிஜரேட்டர் அதெல்லாம் கொடுத்து பண்ணால் 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க வந்து எல்லாமே அவையிலே பண்ணி நியமக்க சரங்கெல்லாம் பண்ணி ஏறிச்சு தர்றாங்க. அது பெரிய இல்லாட்டி ஆள் தொலைவானும் செலவு அதுன்ட்டு அது பெரிய கிஃப்ட். இந்த 10, 20, 25 கிலோமீட்டர் இருக்கு எங்களுக்கு. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வி மற்றும் மாணவர்களுக்கான உதவித்தொகை, பல நூறு பள்ளிகளுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் தர மேம்பாட்டுக்கான உதவிகள், நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்நாள் நம்பிக்கை,
சத்தமில்லா சேவை, அதுதான் சாந்தி சோஷியல் சர்வீசஸ். வரிப்பணத்தில் கொடைமடம் நடத்திய மன்னர்கள் வள்ளல்கள் என்றார். சுய உழைப்பில் உருவான செல்வத்தை ஊருக்களித்த இவரை எப்படி அழைப்பது? வள்ளல்களின் வள்ளல் என்றா, தயாளன் என்றா, தர்ம பிரபு என்றா, கருணாமூர்த்தி என்றா? அவர்தான் தரத்தாலும் தர்மத்தாலும் உயர்ந்து நின்ற சாந்தி கியர்ஸ் நிறுவனர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். எல்லா இடங்களையும் ஒரு நேர்த்தி. நீங்கள் சாந்தி கேன்டீன் போய் பார்த்துருக்கீங்களா தெரியாது, போய் பாருங்க. அங்கே போய் சாப்பிட்டுப்பாங்க. இங்கே தட்டு எடுக்கிறதுலேருந்து உணவு பரிமாறுறதுலேருந்து அந்த ஒரு டிசிப்ளின். இந்த உணவு தயாரிக்கக்கூடிய இடத்தை எல்லாம் சுத்தி காட்டினாங்க. அவங்களே கூட போனாங்க. உள்ள வச்சிருந்த ஒரு பொருளும் சந்தையில் மிக மிக தரம் வாய்ந்த பொருட்களே அவரை உள்ள அடுக்கி வச்சிருந்தார். அது அரிசியா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், மாவா இருக்கட்டும், அதுல இருந்த அத்தனை பொருட்களும் சந்தையில் மிக உயர்தரமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆள் மனதில் அவர் என்ன நினைத்தாரோ அதில் வலிமையான சக்தி, ஆற்றல் அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாரே ஒரு பெரிய டெக்னீஷியன், டெக்னோகிராட்டுங்கிறதுனால அந்த அந்த கழுவுற எந்திரத்தை அவர் தான் வடிவமைத்திருந்தார். அது மூலமா படுவேகமா அதை கழுவி அதை பல ஊழியர்கள் ப்ராப்பரா எடுத்து அதை அடுக்கி வைக்கிறது. ஏன்னா எவ்வளோ 1000 பேர் அதை சாப்பிட்றாங்க நமக்கு தெரியும். திரைக்கடலோடி திரவியம் தேடும். எங்கெங்கெல்லாம் போய் நாளை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி. முதல் பேச தான் 18 to 28 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு வேண்டிய பொருளை உனக்குள்ள வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது நீ கிவிங் பேக் டு தி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விதையை உனக்குள்ள கொடுக்குறாங்க. அந்த ஈகையினால நீ என்ன விதமான சுகத்தை அனுபவிப்பேன்னு ஈகையை செய்ய ஆரம்பிக்கிறப்பதான் உனக்கு தெரியும். அதுதான் அறம், அதுதான் வாழ்வில் கிடைக்கிற ஒரு பேரின்பங்கிறத அவங்க டச் பண்ணியிருக்கிறாங்க. அது டச் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் சாந்தி சோஷியல் சர்வீஸ் விரிவடைஞ்சது. அவர் ஆரம்பித்த அத்தனை நல்ல செயல்களும் இன்றும் அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் சொல்வதெல்லாம் இதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை முழுவதுமாக செயல்படுத்தி செய்ய வேண்டும். இதிலிருந்து குறைந்தால் எந்த அளவு அதிலே பொருளை நாம் போட்டு வைத்திருக்குமோ அதை எடுத்து செலவு செய்யுங்கள். யாரிடமும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது என்று அந்த அறக்கட்டளை முழுக்க முழுக்க அவரது சம்பாத்தியத்தின் மூலமாக கிடைத்த பொருளை கொண்டே நடத்தப்படும். It's not the amount of money, wealth that you earn. It's the number of lives that you touch. He lived that. He lived that and he proved that he was a person who touched so many lives. There's a famous Tirukkural in Mr. Pet. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். A man is a good or not is known by what he leaves behind. So Subramanian case that what he left behind is still serving society. அவருடைய அறை எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சதுரடி இருக்கும். அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய அறையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு படுக்கை அறை. அந்த இடத்துல தான் அவர் அத்தனை பெரிய 1000 கோடியினுடைய அதிபர் அவர். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ எளிய வாழ்க்கை. அந்த எனக்கு இது போதுங்க, எனக்கு ஒரு ரூம் ஒரு வீடாக கட்டினாங்க, நான் அந்த கீழ் ரூம்ல மட்டும் இருந்துக்கிறேங்க. நான் வாழ்ந்த காலத்தில், நான் வாழ்ந்து கொண்டிருக்க காலத்தில் நான் சந்தித்த எளிமை என்பதின் அடையாளமாக இருந்த மனிதர் தனது 70வது வயதில் தொழில் பொறுப்புகளை விடுத்து முழுநேர சேவை செய்ய முடிவெடுத்தார். தன் நிறுவனத்தை விற்க முடிவு செய்தபோது கூட அவர் தேர்ந்தெடுத்தது லாபம் அல்ல, நன்மதிப்பு. வெளிநாடுகளிலிருந்து எத்தனையோ பேர் வந்து அந்த நிறுவனத்தை அதிக விலைக்கு கேட்ட போதும் தனது விருப்பப்படி அறச்சார்பு கொண்ட தமிழருக்கே தன் நிறுவனத்தை கொடுத்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பா குரூப் நிறுவனத்திற்கு அவர் நல்ல விலைக்கு விற்றார். அதே சமயத்தில் அதிலிருந்து 10% எடுத்து அங்கு பணிபுரிந்த அத்தனை தொழிலாளர்களுக்கும் அவர் பங்கி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் வழக்கமாகவே கம்பெனிகளை ஒருவர் வாங்கும்போது அங்கிருக்கும் தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பயனையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. இருந்தாலும் அத்தனை பேரையும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று ஒப்பந்தமிட்டு அத்தனை பணியாளர்களுக்கும் அங்கே பணி உறுதி செய்தார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியக்கூடாது. அந்த கொள்கையின் சமகால செயல் வடிவம்தான் சாந்தி சோஷியல் சர்வீஸ். அவரது வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக இருந்ததோ அவரது விடைபெறலும் அதைவிட அமைதியில் இருந்தது.
பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மட்டுமே செய்தித்தாள்களில் வெளிவந்தது. அப்போதுதான் அந்த வள்ளலின் முகத்தையே பல பேர் பார்த்தார்கள். அவர் தொடங்கிய சேவைகள் ஒரு நொடியும் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர் மறைந்த 3 மணி நேரத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் இறந்தப்போ நாங்கள் சிறுதுளியில என்ன நினைச்சோம்னா, அவருக்கு ஒரு ட்ரிபியூட் நம்ம பே பண்ணணும். பிகாஸ் அவர் எந்த விதமான விளம்பரத்தையும் தேடாம சத்தமில்லாம பண்ணிட்டு இருந்தாரு. சடனா எங்களுக்கு தோணுச்சு, பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் ட்ரீ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. பீப்புள் ஷுட் பிகம் மோர் அவேர் ஆஃப் த பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி பனைவனம் அப்படின்னு வைக்கலாம். சாந்தி மீன்ஸ் பீஸ் அண்ட் ஒரு பனைவனம். அந்த பனைவனம் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரு சிட்டிக்குள்ள அவ்வளோ கான்சென்ட்ரேட்டட் பனை வச்சது நாங்கள் முதல்ல அது இனிஷியேட் பண்ணோம். ஒரு கியர் வீல் மாதிரி இந்த ஷேப் ஆஃப் அந்த பாம் ட்ரீ, இந்த பார்க் இட்ஸ் இந்த ஷேப் ஆஃப் கியர், சாந்தி கியர்ஸ் டு டினோட் சாந்தி கியர்ஸ். கியர் மாதிரி அதுக்குள்ள பனை வச்சிருக்கோம். அழகாக வந்திருக்கு. தென் இட்ஸ் ஆல்சோ ரிசோர்ஸ் சென்டர் அங்கே பண்ணிருக்கோம். பாம் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. People have followed his footsteps அப்படிங்கிறது ஐம் ஷுர் அவர் சந்தோஷப்படுவார். 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்துச்சு. ஸ்ரீமதி எஸ் சவிதா அவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அவரை கௌரவித்த போது கூட மிக மிக தயக்கத்தோடு தான் அந்த பெண்மணிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர் இருந்திருந்தால் அதை ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட சிந்தனை உள்ள மனிதர். ஃபுல் பாடி செக்அப் பண்ணேன். ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்பவே உடம்புலாம் சோர்ந்து போன மாதிரி, உடம்புல நிறைய பெயின்லாம் இருந்தது. அதனால ஃபுல் பாடி செக்கப்புக்கு போனேன். காஸ்ட் வைஸில் ரொம்ப கம்மி. மார்னிங் 5 o'clock போனேன். 9 o'clock 10 o'clock ஃபுல் பாடி செக்அப் பண்ணி எங்கள் ரிப்போர்ட்டே வந்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் டைம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, நைட்டு சாப்பாடு கூடமே எஸ்எஸ்ல தான் சாப்பிடுவோம். எஸ்எஸ்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சாந்தி கேஸ் குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது அவங்களுக்கு. ரூமில் இருக்கிறப்ப எங்களுக்கு வீட்டு ஃபுட்டை மிஸ் பண்ணுறப்பையோ இல்லை எங்ககிட்ட அமௌண்ட் கம்மியாகிறப்ப எங்களுக்கு சாந்தி சோஷியல் சர்வீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக அவங்க குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய தடவை போய் சாப்பிடுவோம். நம் சுப்பிரமணியம் ஐயா விட்டு சென்ற விதைகள் இன்று மரமாக பலருக்கு உதவி கொண்டிருக்கிறது. பலர் இதனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பல இடங்களில் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த சேவைகள் அனைத்தும் இன்னும் பலரை சென்றடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் பயணத்தை தொடர்கிறது சாந்தி சோசியல் சர்வீஸ். அவர் இந்த கோவை மண்ணிலே பிறந்து தொழிலிலே மிக ஒரு அற்புதமான உயரத்துக்கு உயர்ந்து இன்று அந்த நிறுவனமும் இந்த சமூக சேவை செய்யக்கூடிய நிறுவனமும் பாரதத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அவருடைய நினைவை கொண்டாடவும், அவருடைய வழியில் தொழிலை அமைப்போம். அவரை போலவே மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். நான் ஈட்டிய பொருள் என் குடும்பத்திற்கு தேவையானது போக மீதி அனைத்தும் இந்த சமூகத்திற்குத்தான் பயப்பட வேண்டும் என்று தெளிவான உறுதியான சிந்தனையோடு இருந்து அவர் இதை செயல்படுத்தியிருக்கிறார். வாழ்க அமரர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் விட்டு சென்ற இந்த வழிமுறை. இது தமிழர்களுக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை, பாரதத்திற்கு பெருமை.